சாதிய பாலின வர்க்க ரீதியான ஒடுக்குமுறையற்ற ஒரு சமூகம் படைக்க வேண்டும். இந்த ஆணாதிக்க சமூகம் பல்வேறு வன்கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் அந்த ஆணாதிக்கத்துடன் இணைந்து சாதிய ஆதிக்கம் பெண்களின் மீது மிக கொடூரமான வன்கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இந்திய தேசத்தில் தலித் பெண்களின் மீதான வன்கொடுமைகள் 159% உயர்ந்திருக்கின்றது. சராசரியாக இந்திய தேசத்தில் ஒரு ஆண்டிற்கு 11,000ற்கு மேற்பட்ட வழக்குகள் தலித் பெண்கள் மீதான வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தளவில் கடந்த 2024ஆம் ஆண்டு 1777 வழக்குகள் தலித்களின் மீதான சாதிய ஒடுக்குமுறை வழக்குகள் பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக அதில் 137 வழக்குகள் என்பது பெண்களின் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு. தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கூட்டாக பலாத்காரம் செய்து அந்த குழந்தையினுடைய கருப்பையில் இருந்த சிசுவை எடுத்து எரித்து அந்த குழந்தையை அந்த கருவை எரித்து விட்டு நந்தினியையும் படுகொலை செய்து விட்டார். தலித் பெண்கள் அல்லது தலித் குழந்தைகள் இவர்களுடைய உடலை தொட்டால் அல்லது பாலியல் சீண்டல் செய்தால் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். அவள் உடலை தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற சாதிய ஆதிக்க சிந்தனை தான் இந்த படுகொலையில் இந்த பாலின வன்கொடுமையில் இருக்கின்றது. பொதுவாக பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் தமிழகத்தில் இந்திய தேசத்தில் அதிகரித்து வருகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக அதிகரித்து வருகின்றது. இவ பொம்பளை தான், இவளை தொட்டா எதுவும் கேட்கறதுக்கு இல்லை, இவ என்னுடைய உடைமை என்று எண்ணுகின்ற ஒரு பாலின ஆதிக்க சிந்தனை. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இதுவரை 25ற்கு மேற்பட்ட இது போன்ற தீண்டாமை சுவர்களை நாங்கள் உடைத்திருக்கின்றோம். அவர்கள் பக்கத்துல குடியிருக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் எத்தகைய ஆதிக்க மனநிலையோடு இந்த பட்டியல் சமூக மக்களிடம் நடந்து கொள்வார்கள் என்பதை நாம் அது ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும், ஒரு பஞ்சாயத்து உள்ளாட்சி தலைவராக இருந்தாலும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு படி கீழே தான் அவர்கள் பார்க்கப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண் பெண் கல்வியை நாம ஒப்பிடும் போது பெண்களுக்கான கல்வி வாய்ப்புகள் என்பது குறைவு ஆண்களை விட. அதை விட பட்டியல் சமூக பெண்களுக்கு அதை விட குறைவு அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு சமத்துவ சமூகம் படைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்ற அனைவரும் இந்த மாநாட்டிற்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சம உரிமைகளை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மேலாக ஒரு ஆதிக்கம் படைத்த ஒரு சட்டமாக வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்து வருவது நமக்கெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு சாதிய பாலின வர்க்க ரீதியான ஒடுக்குமுறையற்ற ஒரு சமூகம் படைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போராடி வருகின்றது. அத்தகைய நோக்கத்தை முன்வைத்து எங்களுடைய பயணத்தில் இப்போது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலித் பெண்களுக்கான ஒரு சிறப்பு மாநாட்டை திட்டமிட்டு இருக்கின்றது. தலித் பெண்களுக்கான சமூக பொருளாதார கோரிக்கை மாநாடு அந்த மாநாடு. ஏனென்றால் தமிழகத்திலே இந்திய தேசத்திலே பொதுவாக பெண்களின் மீது, இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதிலும் இந்த ஆணாதிக்க சமூகம் பல்வேறு வன்கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் அந்த ஆணாதிக்கத்துடன் இணைந்து சாதிய ஆதிக்கம் பெண்களின் மீது மிக கொடூரமான வன்கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தலித் பெண்களின் மீதான வன்கொடுமைகள் பல்வேறு வடிவங்களில் மிக மோசமாக அதிகரித்து வருகின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இந்திய தேசத்தில் தலித் பெண்களின் மீதான வன்கொடுமைகள் 159% உயர்ந்திருக்கின்றது என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். தலித் பெண்களின் மீதான பாலியல் வன்கொடுமைகள், தலித் பெண்கள் மீது பெண்கள் கடத்தப்படுவது, தலித் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது, அல்லது அவர்களின் மீதான பாலியல் சீண்டல் வழக்குகள், இப்படிப்பட்ட ஏராளமான வடிவங்களில் தலித் பெண்களின் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று கொண்டே இருக்கின்றது. சராசரியாக இந்திய தேசத்தில் ஒரு ஆண்டிற்கு 11,000ற்கு மேற்பட்ட வழக்குகள் தலித் பெண்கள் மீதான வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தளவில் கடந்த 2024ஆம் ஆண்டு 1777 வழக்குகள்
தலித்களின் மீதான சாதிய ஒடுக்குமுறை வழக்குகள் பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக அதில் 137 வழக்குகள் என்பது பெண்களின் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு. அதிலேயும் 91 குழந்தைகள், தலித் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிகவும் அதிர்ச்சியான ஒரு தகவல். அதாவது நமக்கெல்லாம் நினைவிருக்கும், தமிழகத்தில் நடந்த ஒரு 2 குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமை படுகொலை. ஒன்று அரியலூர் நந்தினியினுடைய வழக்கு. அரியலூர் நந்தினிக்கு வயது 15. அவள் அதே கிராமத்தை சார்ந்த ஒரு சாதிய ஆதிக்கவாதியால் காதலிப்பதாக ஏமாற்றப்பட்டாள். காதலிப்பதாக கூறி நந்தினியை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த நந்தினி என்ற 15 வயது குழந்தை கர்ப்பமாகிவிட்டார். ஒன்றும் அறியாத அந்த குழந்தை அவனிடம் போய், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வேற வழியே இல்லை, நான் இப்ப கர்ப்பமாயிட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சி இருக்கா. ஆனா அந்த மணிகண்டன் என்ற அந்த ஒரு குற்றவாளி, அவன் இந்து முன்னணியை சார்ந்தவன், இந்து முன்னணியினுடைய ஒன்றிய செயலாளர். நான் திருமணம் செய்து கொள்வதாக அவளை அழைத்து சென்று தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கூட்டாக பலாத்காரம் செய்து அந்த குழந்தையினுடைய கருப்பையில் இருந்த சிசுவை எடுத்து எரித்து அந்த குழந்தையை அந்த கருவை எரித்து விட்டு நந்தினியையும் படுகொலை செய்து விட்டார். உண்மையிலே இது தமிழகத்தை உலுக்கிய மிக கொடூரமான ஒரு தலித் குழந்தையின் மீதான பாலியல் வன்கொடுமை படுகொலை. அதே போல சேலத்தில் ராஜலட்சுமி என்ற ஒரு குழந்தை, அது 15 வயது குழந்தை, பக்கத்து வீட்டில் தண்ணீர் எடுப்பதற்காக சென்ற ஒரு குழந்தை. ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த ஒருவன் தொடர்ந்து அந்த குழந்தை தண்ணீர் எடுக்க செல்லும் போதெல்லாம் பாலியல் சீண்டல் செய்திருக்கின்றான். ஒரு நாள் அந்த குழந்தை அவனிடமிருந்து தப்பித்து ஓடி தன்னுடைய தாயிடம், அந்த அண்ணன் என்னைய தொடர்ந்து இந்த மாதிரி சீண்டல் செய்யறாமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. காதால கேட்டவன் ஓடி ஒரு அருவாள் எடுத்துட்டு அந்த ராஜலட்சுமியினுடைய தலையை அம்மாவின் முன்னாடியே வெட்டி தன்னுடைய கையில் அந்த குழந்தையினுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு ரோடு வழியே நடந்து போயிருக்கிறான். இந்த 2 குழந்தைகளின் மீதான, தலித் குழந்தைகளின் மீதான இத்தகைய ஒரு பாலியல் வன்கொடுமை படுகொலை என்பது எதை குறிக்கின்றது? தலித் பெண்கள் அல்லது தலித் குழந்தைகள் இவர்களுடைய உடலை தொட்டால் அல்லது பாலியல் சீண்டல் செய்தால் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய உடல் எனது உரிமை என்று சொல்லுகின்ற, என்னுடைய அதிகாரம், அவள் உடலை தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற சாதிய ஆதிக்க சிந்தனை தான் இந்த படுகொலையில், இந்த பாலின வன்கொடுமையில் இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இது போன்று கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 91 குழந்தைகள் தமிழகத்தில் இது போன்று பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தலித் பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமையை பொதுவான பெண்கள் மீதான வன்கொடுமையோடு நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. பொதுவாக பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் தமிழகத்தில், இந்திய தேசத்தில் அதிகரித்து வருகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக அதிகரித்து வருகின்றது. ஆனால் இந்த 2க்கும் உள்ள வேறுபாடு என்ன? பெண்களின் மீதான வன்கொடுமை என்பது அது ஒரு பாலின ரீதியான ஒடுக்குமுறை, ஒரு வர்க்க ரீதியான ஒடுக்குமுறை. சாதாரண ஏழை எளிய பெண், இவளை தொட்டா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க என்ற ஒரு வர்க்க ரீதியான பார்வை. இன்னொரு புறம் பாலியல் ரீதியான ஒரு பாகுபாடு. இவ பொம்பளை தான், இவளை தொட்டா எதுவும் கேட்கறதுக்கு இல்லை, இவ என்னுடைய உடைமை என்று எண்ணுகின்ற ஒரு ஆணாதிக்க, பாலின ஆதிக்க சிந்தனை. இது 2ஐயும் தாண்டி ஒரு தலித் பெண்ணின் மீதான வன்கொடுமை 3வது ஒரு பகுதிக்கு வருகின்றது. அது சாதிய ரீதியான பார்வை. இவ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண், எனவே இவள் நமது உடைமை, ஆதிக்க சாதியினுடைய உடைமை என்று எண்ணுகின்ற அந்த சாதி ஆதிக்க சிந்தனையும் தலித் பெண்களின் மீதான இந்த வன்கொடுமைக்குள் நிற்கின்றது என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. இன்னும் கூட பல்வேறு கிராமப்புறங்களில், குடியிருப்புகளில் தலித் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலிருந்து அவர்களை தீண்டிய, அவர்களை தொட்ட தென்றல் காற்று கூட தங்களுடைய தெருவுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ இடங்களில் தீண்டாமை சுவர்கள் இன்றும் கட்டப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இதுவரை 25ற்கு மேற்பட்ட இது போன்ற தீண்டாமை சுவர்களை நாங்கள் உடைத்திருக்கின்றோம். அதாவது தங்களுடைய குடியிருப்பு பக்கத்துல தலித் குடியிருப்பு இருந்தா, தங்களுடைய இடங்களுக்கு பக்கத்துல தலித் குடியிருப்பு இருந்தா அந்த இடங்களுக்கு மதிப்பு இருக்காது, வேலையா இருக்காது என்பதற்காக
பிரம்மாயமா சுவர்கள் இன்றைக்கும் பல கிராமங்களில் கட்டப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பக்கத்துல குடியிருக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் எத்தகைய ஆதிக்க மனநிலையோடு இந்த பட்டியல் சமூக மக்களிடம் கொள்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதே போல பள்ளிக்கூடங்களில் சாதிய பாகுபாடுகள், உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாடுகள், இப்போ உள்ள IIT, IMM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கடந்த 2024ஆம் ஆண்டு 13,626 மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி சமூக மாணவர்கள் டிராப் அவுட் ஆயிருக்கிறாங்க. இன்னைக்கு அது ஒரு அடிப்படையான கல்வி, அதுல டிராப் அவுட் ஆயிடக்கூடாது. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை எவ்வளவோ முயற்சி எடுக்குது. ஆனா நாம பாக்குறது IIT, IMM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட பகுதி மாணவர்கள் போய் சேருவதே ஒரு மிகப்பெரிய கனவு. ஆனால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கனவுகளோடு போய் சேரும்போது அந்த மாணவர்கள் ஒரு சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், அல்லது அவர்கள் அந்த கல்வி நிறுவனத்தை விட்டு பெறப்படுகின்றார்கள். உண்மையிலே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் IIT, IMMக்கு போறது ஒரு மிகப்பெரிய கனவு. இன்னும் சொல்ல போனா பட்டியல் சமூக பழங்குடி மாணவிகள் ஆண் பெண் கல்வியை நாம ஒப்பிடும் போது பெண்களுக்கான கல்வி வாய்ப்புகள் என்பது குறைவு ஆண்களை விட. அதை விட பட்டியல் சமூக பெண்களுக்கு அதை விட குறைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப உயர்கல்வி நிறுவனங்களில் போய் கல்வி பயில்கின்ற மாணவர்கள், பட்டியல் சமூகத்து மாணவர்கள், மாணவிகள், குறிப்பாக பெண்கள் எப்படி இத்தகைய ஒடுக்குமுறையோடு போய் அந்த நிறுவனங்களில் கல்வியை பயில்வார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே போல இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு அரசியல் அதிகாரத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது. தமிழ்நாடு தீண்டாமை 2022ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு பண்ணணும். அது தலித் பஞ்சாயத்து தலைவர்களிடம் இடம் செய்த ஆய்வு. பஞ்சாயத்துகள்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் 204 பெண் பஞ்சாயத்து தலைவர்கள்ல 11 பெண் பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற இடத்தில், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற இடத்தில் ஒரு தலித் பெண் என்பதால் இழிவுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று எங்களுடைய ஆய்வு சொல்லுகின்றது. குறிப்பாக பாலின ரீதியான பாகுபாட்டை, சாதிய ரீதியான பாகுபாட்டை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். எனவே அது ஒரு MLAவாக இருந்தாலும், ஒரு உள்ளாட்சி தலைவராக இருந்தாலும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு படி கீழேதான் அவர்கள் பார்க்கப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற சம உரிமையை அனைவரும் பெற வேண்டும். குறிப்பாக இவ்வளவு மிக மோசமான மனநிலையில இருக்கின்ற இந்த ஆதிக்க சமூகத்திற்குள் குறிப்பாக தலித் பெண்களுக்கு அந்த சம உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு சிறப்பு மாநாட்டை சென்னையிலே நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இது குறித்து தமிழகம் முழுவதிலும் நாங்கள் ஒரு ஆய்வை செய்கின்றோம். அந்த தலித் பெண்களுக்கான கல்வி வாய்ப்பு இதுவரை எப்படி இருந்திருக்கின்றது, அவர்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்திருக்கின்றது, அவர்கள் எத்தனை சதவீதம் பேர்ல நிலம் பட்டா இருக்கின்றது, வீடு இருக்கின்றது, அவர்கள் வேலை செய்கின்ற இடத்தில் அவர்களுக்கு எத்தகைய பாதுகாப்பு இருக்கின்றது, அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித் பெண் பஞ்சாயத்து தலைவர்கள் எத்தகைய அதிகாரத்தோடு அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த உரிமையை எப்படி அனுபவித்திருக்கின்றார்கள் என்பது குறித்த ஆய்வை தமிழகம் முழுவதிலும் நாங்கள் எடுத்து அந்த ஆய்வு அறிக்கையின் மூலமாக எங்க தமிழக அரசாங்கத்துக்கு எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து தலித் பெண்களுக்கான சமூக பொருளாதார கோரக்கான ஆராட்டை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழகம் முழுவதிலும் இருந்து ஒரு 1000 பிரதிநிதிகள் அந்த மாநாட்டில மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் DSMM அகில இந்திய தலைவர்களில் ஒருவருமான அருமை தோழர் சுபாசினி அலி அந்த மாநாட்டிலே கலந்து கொள்கின்றார்கள். இன்னும் பல்வேறு எழுத்தாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், திரைக்கலைஞர்கள் அவர்கள் எல்லாம் கலந்து கொள்கின்றார்கள். இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு சமத்துவ சமூகம் படைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்ற அனைவரும் இந்த மாநாட்டிற்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.